ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் காளஹஸ்தி கோயிலுக்கு நான் போயிருந்தேன். ஜூலை மாதம் 29ஆம் தேதி நான் போயிருந்தேன். அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரீ மீல்ஸ்க்குன்னு ஒரு தனி பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ மீல்ஸ் சாப்பிடலாம். அதுக்கு க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி வருது. அங்கே நிற்கிறப்ப தான் எனக்கு தெரிய வந்தது, அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த காளஹஸ்தி கோஆப்ரேட்டிவ் மில்க் சொசைட்டி மூலமாக பால்கோவா மற்ற மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. இது இந்த காளஹஸ்தி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த காளஹஸ்தியில் என்னென்னலாம் ஃபேமஸ்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப பார்த்திங்கன்னா இந்த மில்க் சொசைட்டி பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. அங்கே பால்கோவா சுட சுட தருவாங்க, 50 கிராம் 15 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதே போல் பாசந்தி அதெல்லாம் கூட இருக்குது, பாதாம் மில்க் எல்லாம் கூட இருக்குது, ஐஸ்கிரீம் எல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு பிளேஸ்க்கு நான் போகணும்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்க்கு தனியாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களோட அந்த பிரான்ச் மாதிரி ஒரு சின்ன கடை இங்கே இந்த அன்னதானம் சென்டருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே போயிட்டு நான் பாதாம் மில்க் நிறைய தடவை வாங்கி குடிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது பால். அது பசும்பாலில் செய்கிறாங்க போல். டேஸ்ட் வைஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ பால்கோவாவும் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோவும் வாங்கியிருந்தேன் 75 ரூபாய்க்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் இல்லை பால்கோவா. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் நல்லா இருந்தது. ஆனால் அது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டதுக்கு இல்லை, சக்கரை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே டேஸ்ட் வைஸ் பால்கோவா செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காளஹஸ்தி கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பால்கோவா, இந்த பாதாம் மில்க்கு, அந்த ஐஸ்கிரீம்ஸு, பாசந்தி கூட அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாசந்தியெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரான்ச் கடைன்றதுனால ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக பாசந்தியெல்லாம் வேணும்னா அந்த காளஹஸ்தி மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கே போயிட்டு நீங்கள் அங்கே சாப்பிடலாம். அது இங்கேருந்து கூகுள் மேப்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். என்னால் அங்கே போக முடியல. ஸோ அதனால் இங்கே இந்த அன்னதானம் சென்டர் பக்கத்தில் இருக்க அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ பால்கோவா 1/4 கிலோ வாங்கியிருந்தேன் 75 ரூபா. ஸோ பாதாம் மில்க்கு ஒரு பேக்கெட் 25 ரூபா. அதுக்கப்புறம் பாசந்தி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ எல்லாமே இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நான் நிறைய தடவை பாதாம் மில்க் வாங்கி குடிச்சிருந்தேன், பாசந்தி ஒரு தடவை சாப்பிட்ருந்தேன், பால்கோவும் வாங்கி சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வாட்டி காளஹஸ்தி போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பசிக்குது ஏதாவது வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எப்பயுமே அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காசுக்கு காசும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேட்டாங்க, பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரியல. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 40 ஏஜ் தான் இருக்கும். ஸோ அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கூட நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிச்சை கேட்டு வாழ்கிறவங்க ஒரு பக்கம்னா, நிறைய பேர் ரெகுலர் எம்ப்ளாயியாக இருந்துக்கிட்டு அங்கே சம்பளம் வாங்கிக்கிட்டே லஞ்சம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் வேறு காசு கொடுக்க வேண்டியதாக போகுது. ஏன்னா லாக்கர்ஸ் எல்லாம் கூட ஃப்ரீ லாக்கர்ஸ் தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்கலாம் காசு எதிர்பார்க்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே காசு பிடுங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காளஹஸ்திக்கு போனதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையோட்டு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையும் உடம்பு நல்லா இருந்தால் பிச்சை கேட்டெல்லாம் பொழைக்கக்கூடாது, உழைச்சி தான் பொழைக்கணும். அதே போல் சம்பளம்னு வரப்போ கிம்பளம் எதிர்பார்க்குறதும் தப்பு தான். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் எப்போ திருந்த போதுன்னு தெரியல. அப்போ தான் நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் முன்னுக்கு வருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.